இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம் தேவனுடைய வார்த்தைக்காக. ஆண்டவரே இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, அப்பா இந்த நாள் நீர் எங்களோடு கூட வார்த்தையால் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கப்போற வார்த்தையினால் ராஜா நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாகும். ஆண்டவரே இந்த வசனம் போகிற இடத்துலலாம் விடுதலையும் சமாதானமும் கர்த்தர் வர பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால். அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே, அப்பா இதை கேட்குற ஒவ்வொரு வீட்டுகளையும் சமாதானம் வர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க டாடி, நீங்க எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நேரத்தில் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தை எல்லாம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இந்த நேரத்தில் தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கடந்து போகலாம். உண்மையாக இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிற நேரத்தில் எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதில் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். சத்தியமாக சொல்லுகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கு வசனம், நான் அனுதினமும் கர்த்தராக அனுதினமும் நான் சாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அனுதினமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேன்மை பாராட்டும்படியாக நான் அனுதினமும் தன்னை சாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. எல்லாரும் தன்னை வாழத்தான் விரும்புவாங்க. ஆனா அப்போஸ்தலனாக பவுல் அந்த இடத்துல சொல்லும் போது, நான் என் தினமோ நான் அனுதினமோ என்னை சாக என கிறிஸ்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கிறேன். அவரை நான் மேன்மை பாராட்டுகிறவரா இருக்கிறேன். இன்னைக்கு யாரை நம்ம மேன்மை பாராட்டுகிறோம்? ஏன் பவுல் அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லணும்? எதற்காக பவுல் அந்த வார்த்தையை போதிக்கணும்? அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மனுஷங்கிட்ட போய் கேட்கும் போது, உனக்கு சாகு பிடிக்குமா வாழ பிடிக்குமான்னு கேட்கும் போது அவன் சொல்லுவான், எனக்கு சாகு பிடிக்காது, வாழத்தான் பிடிக்கும். ஆனா இங்க பவுல் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் நான் ரெடியா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பவுல் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுங்களா? ஏன் பவுல் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நான் அனுதினமும் என்னை மரிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையாக இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்களும் அனுதினமும் தேவனுக்கு மரிக்க நீங்க ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு மரிக்க நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஊழியராக நாங்கள் மரிக்கிறதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் பவுல் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நான் அது அனுதினமும் கிறிஸ்துக்குள்ள மரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தரை நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன் அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறாருன்னா, அவர் வாழ்க்கையில இருக்கிற பெருமைகளை நம்ம உண்மையாக சாகடிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கௌரவங்களை சாவடிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற தான் என்ற காரியங்களை நம்ம எடுக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பாவங்களை நம்ம எடுக்க வேண்டும். நமக்குள்ள தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம எடுத்து போடுகிறவராக இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற சில காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம எடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளோட உள்ளந்து அந்த மாம்சத்தின் கிரியைகள் எழும்பி வராதபடிக்கு, உள்ளந்து பெருமைகள் எழும்பி வராதபடிக்கு, உள்ளந்து இச்சைகளும் பாவங்களும் எழும்பி வராதபடிக்கு நம்ம அனுதினமும் அந்த இடத்துல சாக நம்மளை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாம்சம் சாகப்பட வேண்டும். அப்ப நம்மளோட வாழ்க்கையில தேவன் வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக பவுல் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அப்ப பவுல் அவர் ஏன் அந்த வார்த்தை சொல்றார்? நான் அனுதினமும் என்னை சாக நான் கர்த்தரிடத்துல நான் ஒப்பிடுகிறேன், கர்த்தரை ஒருவரே நான் மேன்மை பாராட்டுவேன். அது தேவன் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கர்த்தர் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நினைத்து பாருங்க, இன்னைக்கு எதாவது தேவனுக்கு விரோதமான காரியம் இருக்கு, தேவனுக்கு எதாவது பிடிக்காத காரியம் இருக்கு, தேவனுக்கு எந்தெந்த காரியங்கள்ல நம்ம தப்பாக போய்கொண்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்க வேண்டும். உனக்குள்ள அதிகமாக பெருமை இருக்கிறதா? அந்த பெருமையின் காரியங்களை நம்ம ஒழிக்க வேண்டும். நம்ம இயேசுவின் நாமத்தினால் அதை விட்டு எங்களை அதுதான் பவுல் சொல்றார், அனுதினமும் தன்னை மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இது நீங்க பவுல் மாதிரி நான் அனுதினமும் என்னை மரிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது உங்க வாழ்க்கையில உண்மையாக உனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விரோதமான எல்லா காரியமும் அது சாகப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனே, என்னோட ஆண்டவரே நான் உனக்காக மரிப்பேன், ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன், உமக்காக நான் ஓடுவேன்,
என்று சொல்லி நம்ம தேவனிடத்துல நிற்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய எல்லாமே நஷ்டம், குப்பை என்று நான் எண்ணுகிறேன் என்று தேவன் வசனம் சொல்லுகிறது. எல்லா குப்பை என் நஷ்டம் என்று எண்ணுகிறார். அவருடைய எல்லா புகழ், அவருடைய பெருமை எல்லாமே தூக்கி போட்டவரா இருக்கிறார். தன் வாழ்க்கையில அவருக்கு என்னென்ன சுகபோகமா இருந்ததோ, அவருடைய வாழ்க்கையில எது அவர் பிரியமா வைத்து கொண்டிருந்தாரோ, எது எல்லாமே தேவனுக்காக அவர் தூக்கி போட்டவரா இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்ய குடும்பத்திலிருந்து வந்தவர் பவுல். ஐஸ்வர்ய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரோட அப்பா ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யனா இருந்தவர். ஆனா அவர் சொல்றார், தேவனுக்கு முன்பாக வந்த பிறகு என்னுடைய ஆசைகளை, எனக்கு இருந்த எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு நான் இயேசுவை ஒன்றை நான் பற்றி கொண்டேன். அதுக்குதான் அவர் 3வது வானத்துக்கு அவர் எடுக்கப்பட்டவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆசைகளை நம்ம உழைத்து தேவனிடத்துக்கு நம்ம உண்மையா நேசவா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள இருக்கிற பெருமைகள், எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தான் என்ற ஆண்டவரை என்னென்ன ஆண்டவரை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அனுதினமும் அது சாகப்படணும் என்று நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாக ஏசப்பா அதெல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை வர பண்ணுகிறவரா இருக்கிறார். நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க, நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க. இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், அனுதினமும் தன்னை சாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, சேவான் இருந்தாரு. அவரோட வாழ்க்கையில அவர் ரத்த சாட்சியாக கர்த்தருக்கு தன்னை பலியானார் என்று வேதவாசம் சொல்லும். கல்லெறிந்து அவரை மரித்தார். பரலோகமே அவருக்காக திறக்கப்பட்டதா இருக்கிறது. ரத்த சாட்சியாக மரிச்சார். பவுல் ரத்த சாட்சியாக மரிச்சார். இன்னைக்கு பேதுரு ரத்த சாட்சியாக மரிச்சார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இயேசுவுக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், இயேசுவுக்காகத்தான் செய்ய வேண்டும். அப்போ நமக்குள்ள இருக்கிற எல்லாமே குப்பை நஷ்டம் என்று எண்ணி, இன்னைக்கு படிச்சுட்டா ஒரு பெருமை வந்துடுது மனுஷனுக்கு. ஒரு கோல்டு மெடல் வாங்கினா ஒரு பெருமை வந்துடுது ஒரு மனுஷனுக்கு. கொஞ்சம் நல்லா உயர்த்திட்டா அதுக்கு ஒரு பெருமை வந்துடுது மனுஷனுக்கு. நான் தான், என்னை போல யாருமே இல்லை என்று. பவுல் அப்படியெல்லாம் நினைக்கல. பவுல் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையா இருந்து தன் ஊழியங்களை அவர் செய்து போனவரா இருக்கிறார். ஊழியங்களை செய்து போனவரா இருக்கிறார். தேவன் இந்த உலகத்துல ஊழியத்தை கொல்ல வரல, ஊழியத்தை செய்ய வந்தவரா இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு அதே போல பவுல் இன்னொன்னு சொல்றாரு. நீங்க அதே 1 கொரிந்தியர்ல 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை நான் ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, போதிக்கிறவர்கள் நாங்கள் சிலருக்கு ஆகாதபடிக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சரீரத்தை ஒடுக்கி அவர் என்ன பண்ணுகிறாரா, அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு. நம்மளோட மாம்சத்தின் காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒடுக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்ம மாம்சத்தின் காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எப்போ நம்ம ஒடுக்கப்படும்? நீ தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது, தனியே நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது, தனியே வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் வெறுத்து கர்த்தரிடத்துல நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் சாகப்படும். தேவனுடைய பிரியம் உனக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. உனக்குள்ள அந்த பிரியம் வருகிறது. பவுல் சொல்றார், நான் போதிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் சிலருக்கு ஆகாதபடிக்கு நான் போகாதபடிக்கு என் சரீரத்தை தேவ சமூகத்துல உடுக்கி நான் ஜெபிக்கிறவனா மாறினேன். எத்தனை பேர் இந்த காரியம் செய்ய முடியும்? எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்ய முடியும்? ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும் என்றால், ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் என்றால், ஒரு நீதிக்குள்ள நேர்மைக்குள்ள நம்ம போகணும் என்றால் நம்முடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் இன்னைக்கு உடக்கி ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு நீங்க ஒடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ சரீரத்துல, அந்த அளவுக்கு நீங்க வெற்றியை பெற்றுக் கொள்கிறீங்க. அந்த அளவுக்கு ஜெயம் வர பண்ணுகிறது கர்த்தரிடத்திலிருந்து. எந்த அளவுக்கு நீங்க சரீரத்தை ஒடுக்குறீங்களோ, ஒடுக்கி ஜெபிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வருகிறது. அதுதான் பவுல் பாருங்க, அவர் எல்லா காரியங்களையும் அவர் வெற்றி சிறந்தவரா இருக்கிறார். இன்னைக்கு 13 நிருபங்களை நம்மளுக்காக அவர் எழுதி வைத்து போனவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை சபைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர் எழுதி போன வசனங்களை எழுதி போனவரா இருக்கார். ஏன்னா அவர் சரீரத்தை உடுக்கி ஜெபித்தவரா இருக்கார். ஏன்னா இதை சொல்ல முடியும், என்னோட சில விஷயங்களை நான் தேவன்கிட்ட கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், சில சாட்சி உங்களோட கூட நான் பேச நான் விரும்புகிறேன். நான் அதாவது
எனக்கு ஒரு சரியான ஒரு இடம் கிடையாது, வீட்லயும் இடம் கிடையாது, ஒரு சரியான ஒரு சபையும் கிடையாது எனக்கு. அப்போ நான் ஒரு இடத்த நான் தேர்ந்தெடுத்தேன், மஷானம். அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த சுடுகாட்டுக்குள்ள நான் எப்போதும் ஒரு ஒரு வாக்மேனை போட்டுக்கொண்டு அந்த இடத்த நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். அப்போ அங்க சில பிணங்களெல்லாம் வந்து எரிக்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. அப்போ அது எரிக்கும் போது அந்த இடத்துல நான் நின்று பார்த்து கொண்டிருப்பேன். இந்த மாம்சங்கள், இந்த சின்ன பிணங்கள் மேல அந்த வெறுவெல்லாம் வச்சு நல்லா அனல் மூட்டி அதை பண்ணும்போது அந்த மாம்சம், அந்த அந்த பிணம் அப்படியே இப்படி எழும்ப ஆரம்பிக்கும். அப்போ அது இருக்கிற வெட்டியான் என்ன பண்ணுவான்னா, ஒரு தடி எடுத்து ஒரு அடி அடிப்பான். அப்படியே இப்படி அப்படியே ஒரு அப்படியே சிரிச்சு கொண்டு அந்த அந்த ஆவி அப்படியே உயிரோடு எழும்பி வர மாதிரியே ஒரு காட்சி அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ அந்த மாம்சத்தின் மேல ஒரு அடி அடிப்பான். அப்படியே அந்த மாம்சம் திருப்பி திருப்பி எழும்போம், திருப்பி ஒரு அடி அடிப்பான், திருப்பி எழும்போம், அப்படியே ஒரு அடி அடிப்பான். அதை அடிக்கும் போது அப்படியே அடுங்கி போயிடும். அப்படியே அந்த அந்த எரிந்து கொண்டிருக்கும் போது அப்படியே அப்படி எழுந்து விகாரமா நிக்க, அந்த பிணம் நிக்க ஆரம்பிக்கும். அந்த மாம்சத்தின் மேல ஒரு அடி அடிக்கும் போது அந்த மாம்சம் அப்படியே அந்த இடத்துல என்ன ஆகுறது, படகு போகிறார். அப்ப நம்மளுக்கு விரோதமாக இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சில பாவங்கள் எழும்பி வரலாம், சில இச்சைகள், சில வாழ்க்கைகள் நமக்குள்ள எழும்பி வரலாம். ஆனா உன் மாம்சத்தை பவுல் எப்படி ஒடுக்குனாரோ அதை போல நீங்க ஒடுக்கும் போது உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியமான ஒரு ஊழியத்தை நம்ம செய்யும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருகிறார். ஆண்டவர் சொல்றார், நம்முடைய சரீரம் பலவீனதா இருக்கிறது, ஆவி உற்சாகமானதா இருக்கிறது. மாம்சம் பலவீனது, ஆவி உற்சாகமானது. அப்போ ஆவி நமக்குள்ள வரணும் என்றால் நான் போய் தேவ சமூகத்துல என் சரீரத்தை நான் உடுக்கி நான் ஜெபிக்கிறேன்னா நான் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்ல நீங்க வாசிக்கும் போது அதுல 8வது அதிகாரம் 31வது வசனம் நம்மளுக்கு திட்டம் தெளிவா சொல்ல, கிறிஸ்து அன்புல இருந்து நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதான். வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம் பட்சத்துல இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதுலயே 36 நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மளை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுகிறோம். யார் நம்மளை பிரிக்க முடியுங்க? பவுல் ஒரு சவால் எடுக்கிறார். என்ன சவால் எடுக்கிறார்னா, என கிறிஸ்து அன்புல இருந்து என்னை பிரிக்க யாரால முடியும்? பிரிக்க யார் முடிக்கும்? என்ன சொல்லப்பட்டிருக்கு? வரம் காரியமானால், நிகழ்காரியமானாலும், பட்னியமோ, நாசமோ, மோசமோ, எது ஒன்று நம்மள என்ன பண்ண முடியாதான்? பிரிக்கவே முடியாதான். இன்னைக்கு நம்ம மேல அப்படியாப்பட்ட ஒரு அன்பு தேவன் வச்சிருக்கிறாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு கிருபையை நம்ம மேல வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவர் மேல வச்சிருக்கிறோமா? நம்ம அவர் மேல இருக்கிறோமா? முழுமையா இருக்கிறோமா? இதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, கிறிஸ்து அன்புல இருந்து உன்னை பிரிக்க முடியாது. எந்த பிசாசையும் பிரிக்க முடியாது. எந்த ஒரு வல்லமையும் உன்னை பிரிக்க முடியாது. ஏன்னா இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் ஜெயத்தை வர பண்ணுகிற தேவன், முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர், நம்மளை ஜெயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறவர், வெற்றிக்குள்ள கொண்டு போகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல வேண்டும், கிறிஸ்து அன்புல இருந்து நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. யாரும் பிரிக்க முடியாது. எது காரியமும் நம்மளை பிரித்து தள்ள முடியாது. பவுல் சொல்றார் இந்த இடத்துல. அவருக்கு இன்னும் திட்ட தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு வசனம். நீங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல், மாம்சத்துக்கேற்ற ஞானத்தின்படி நடக்காதபடிக்கும், தேவனுடைய கிருபையின்படி நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடமில்லாமலும் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்களுடைய மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சி இருக்கிறது. எங்க சொல்லும் சாட்சி அவங்களுடைய மனதே, அவங்களுடைய மனசே என்ன சொல்லுகிறது? நாங்கள் தேவனுக்கு உண்மையா நடந்தோம், திவ்ய நம்ம உண்மையா நடந்தோம், அவருடைய கிருபை நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது என்று தேவ வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. அவருடைய உண்மையான சாட்சி அந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடியவரா இருக்கிறார்.
அந்த வசனத்தை இன்னும் ஒரு தடவை நம்ம அதை வாசிக்க நம்ம கேட்போம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட பாருங்க, நடவாமல் மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்துல நடக்கல. எதுல நடக்கல? அவரு மாம்சத்துக்கு ஏற்ற இதுல நடக்கல. மாம்சம் சொல்ற மாதிரி அவர் கேட்கல. மாம்சத்தின்படி அவர் ஊழியம் செய்யல. தேவன் அருள்படி, தேவன் சொன்னபடி அவர் ஊழியம் செய்தவரா இருக்கிறார். மாம்சம் சொல்லுகிறபடி அவர் ஊழியத்துக்கு போகல. மாம்சம் சொல்றபடி இல்ல, அவரோட மனசாட்சியா அந்த இடத்துல பேசுகிறது. அந்த இடத்துல சொல்லுகிறார், தேவன் அருளின அந்த ஊழியங்கள், தேவன் கொடுத்த அந்த காரியங்கள் அவர் உண்மையாக செயல்பட்டவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சில மாம்சங்கள் நம்மளுக்கு விரோதமா எழும்பி வருகிறது. மாம்சத்துல சில தவறுகளை நம்ம செய்கிறோம். மாம்சத்தின் இச்சைகள், சில காரியங்கள் நமக்குள்ள வருகிறது. நம்ம ஒரு சரியான நேரத்துல நம்ம சேர்ந்த ஊழியங்கள் செய்ய முடியாம ஒரு தத்தளித்து நம்ம போகிறோம். ஆனா இந்த இடத்துல பவுல் தைரியமா சொல்லுகிறார். வாசிப்போம், கேட்போம். தேவனுடைய கிருபையினால், தேவனை பாருங்க அங்க என்ன வைக்கிறார்னா, நம்ம வாழ்றது, நம்ம நிற்பது, ஓடுறது எல்லாமே அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மளை ஓட வைக்கிறது அவருடைய கிருபையா இருக்கிறது. நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு கூட நடந்தோம் என்று எங்களுடைய மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. பாருங்க, பவுல் ஊழியம் செய்யும் போது எப்படி நடந்தாரா? கபடம் இல்லாம. எனக்கு எவ்வளவு வைராகியத்தோட நம்ம ஊழியம் செய்யறோம். என்னான கசப்புகள், பெருமைகள், உலகத்தின் ஆசைகள், இதன் மேல போய் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றார், அவரோட மனசாட்சி அங்க பேசுகிறது. கபடம் இல்லாம ஒரு குழந்தை போல தேவனை எந்த அளவுக்கு நேசித்து அவர் ஊழியம் செய்திருப்பார், எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் அன்பு வச்சிருப்பார். நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாட்சி, நான் அப்படி சொல்ல முடியுமா? நம்மளோட சாட்சி அப்படி சொல்ல முடியுமா? கபடற்ற ஊழியங்கள். அவர் எதையும் எதிர்பார்த்து ஊழியத்துக்கு வரல. அவர் சொல்றாரு, அவர் ஊழியத்தை அழைக்கும் போது மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிக்கவே இல்லையா. கர்த்தர் அழைத்து அவர் ஊழியத்தை செய்தவரா இருக்கிறார். நினைச்சு பாருங்க இன்னைக்கு பவுலோட வாழ்க்கைய. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு பரிசுத்தமான தேவன் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் இன்னைக்கு நம்முடைய மாம்சங்கள் எழும்பி வராதபடிக்கு, நம்ம அந்த மாம்சத்துக்குள்ள போகாதபடிக்கு அவர் எப்படி பவுல் உண்மையா ஊழியம் செய்தாரோ, எப்படி அவர் நீதிக்குள்ள போனாரோ, எப்படி தன்னை கவலை இல்லாம ஊழியம் செய்தாரோ, எப்படி நேர்மையா கர்த்தருக்கு ஊழியம் செய்தாரோ, அதே போல நம்மள இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அவர் எதையும் விரும்பி போகல, எதையும் நாடி போகல. கர்த்தரை ஒருவரே நாடி போனவரா இருக்கார். கர்த்தரை ஒருவரே பிடித்து கொண்டு அவர் காரியங்களை வாய்க்க பண்ணவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பரிசுத்த தேவன், எவ்வளவு ஒரு உண்மை உள்ள தேவன், எவ்வளவு ஒரு மகிமை உள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல போகும்போது, இன்னைக்கு பவுலை பத்தி பேசணும்னால் அதிகமான வசனங்கள் இருக்கிறது, அதிகமாக வசனம் இருக்கிறது. இன்னைக்கு பவுல் அவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா, ஒரு இடத்துக்கு ஒரு ஜெபத்துக்கு போறார், ஒரு ஊழியம் செய்யணும்னா கூட அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒத்தாசை வரக்கூடியவரா இருக்கிறார். அவருக்கு ஒத்தாசையை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம ஊழியம் செய்ய போகும்போது பரிசுத்த ஆவியோட ஒத்தாசையோடு, பரிசுத்த ஆலோசனையோடு, தேவ ஆலோசனையோடு, இயேசு கிறிஸ்துவ ஆலோசனையோடு நம்ம ஊழியங்கள் போய் செய்யும் போது இன்னைக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொண்டு வருகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் வருகிறவரா இருக்கிறார். ஒண்ணு, நம்ம வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக என்று நம்ம நிற்க வேண்டும். அப்ப நம்முடைய மாம்சத்தின் எல்லா காரியங்களும் இன்னைக்கு நம்ம ஒழிக்க வேண்டும். மாம்சத்தின் எந்த ஒரு பேச்சுகளும் நம்ம பேசாதபடிக்கு, மாம்சத்தின்படி சிந்தித்து ஊழியம் செய்யாதபடிக்கு, மாம்சத்தின்படி பேசாதபடிக்கு, மாம்சத்தின்படி நம்ம ஓடாதபடிக்கு, நம்மளோட மாம்சத்தினால கீழ்ப்படுத்தி ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஊழியத்துல பெருமை வரக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில பெருமை எழும்பிடக்கூடாது. பெருமையை நம்ம அது என்ன பண்ணோம், அதான் பண்ணணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? எதிர்த்து நிற்கிறார். அதான் பவுல் சொல்றார், கபடற்ற ஒரு மனிதனாக அவர் ஊழியம் செய்தவரார். அவருடைய கிருபையே நம்மளை தாங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையே நம்மளை தாங்கினதா இருக்கிறது. இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம மாம்சத்துல வருகிற காரியங்கள் ஏதோ இருந்தாலும் இன்னைக்கு தேவன் அதை முற்றிலுமா எடுக்க வேண்டும், முற்றிலுமா அதை அழித்து போட வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? அதான் பவுல் சொல்றார், நான் அனுதினமும் என்னை சாக தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கிருபை, அவன் மேன்மை, அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கு. அவர் கிறிஸ்து அன்புல இருந்து நம்மளை பிரிக்க யாராலும் முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உண்மையாக
இந்த தேவன் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம உண்மையாக இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்பா, பவுல் சொன்னபடியாக தேவனே, அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே, அனுதினமும் என்னை சாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னபடியாக தேவனே, அப்பா இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகள், எங்களுக்குள்ள இருக்கிற கவனங்கள், தான் என்ற காரியங்கள், இச்சைகள் எது ஒன்று எழும்பாதபடிக்கு எல்லா இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எல்லாம் புறத்துகிறோம் கர்த்தாவே. ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எல்லா மாம்சத்தின் காரியத்தை எடுத்து எங்களுக்கு ஒரு ஜெயத்தை வர இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே.